ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதை விட இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். அதாவது ஒரு 3 தடவையாவது நம்ம இதை வந்து நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இல்லை அப்படின்னா இதில் வந்து தண்ணி அதிகமாக கோர்த்துக்கும். அதனால் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கருக்கு தேவையான மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். மீல் மேக்கரை அப்படியே சேர்க்கறதோட இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தனியாக உப்பு சேர்ப்போம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா எல்லாம் ஊறிடுச்சு அப்படின்னா மீல் மேக்கர் வந்து சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், அதோடு சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீள் வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணிக்கு எப்போதுமே வந்து வெங்காயம் வந்து நீள் வாக்கில் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மீல் மேக்கரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதாவது இந்த மீல் மேக்கரும் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. மீல் மேக்கர்லாம் எல்லாமே நம்ம சேர்த்த வெங்காயம், மீல் மேக்கர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு கை அளவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து மீல் மேக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும். அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக உப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதே கப்பில் 1.5 கப் அளவு அரிசி எடுத்ததுனால இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால நான் 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதுவே நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப் அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மூடி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டிங்க அப்படின்னா 2 விசில் மட்டும் வைங்க. இல்லை நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல, நீங்கள் வந்து டேரெக்டாக மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 விசிலாவது வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் கரெக்டாக தண்ணி வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவு நான் சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கேன். பிரியாணி அரிசினா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வெங்காய பச்சடி வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் QT சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.